சீமான் அவர்கள் தொடர்ந்து கொஞ்சம் சித்தாந்தங்களை எல்லாம் சமீப காலமா நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கிறப்ப பாஜகவோடு ஒரு நெருக்கமான சூழல் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. ஏதாவது கோக்க முயற்சி பண்றீங்க. தாவேகா குஷியானதுன்னு ஒரு நபர் போறாரு. முட்டாள்தனமான ஒரு தலைவர். தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிறது, அதில் குறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் கூட்டமே போடுறாங்க இல்லையா? 543 பாராளுமன்ற தொகுதி அப்படியே இருக்கணும். என்ன உனக்கு என்ன பிரச்சனை, அதை பேசு. முழுக்க முதல் காரணம் செந்தில் பாலாஜி. எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் வரதுக்குள்ள அவர் எங்கன்னா தூக்கி தீகார் ஜெயில இல்ல ஐநா சபை எங்க அமெரிக்காவில் ஜெயில போட்டா பெஸ்டா, ஐநா சபை அது மாதிரி போட்டா கூட பெஸ்ட். ஏன் சொல்றேன், பழித்திட. அதாவது திமுக தூக்கணும்னா செந்தில் பாலாஜி தூக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியல. நான் ஐடியாவே தரேன், வேற வழியே இல்லை. சீமானில் எத்தனையோ தம்பிகள் வெளியே போலாம், ஆனா சீமான் ஓட்டு என்னைக்குமே வெளியே போகாது. அதுதான் சீமானுடைய கோர் ஓட்டு. நான் எல்லாரும் வித்தியாசம் மாறுபடி சொல்றேன். என்டிஏ கூட்டணி அண்ணாமலை சிஎம்ஓ டெப்டி சிஎம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை டிமாண்ட் இல்லாம பிடிக்க முடியாது. இதுக்கு நான் அண்ணாமலை ஜாடா பண்ணலாம். இந்த ஒரு கணக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. தங்க வேலுமணி, தங்கமணி, பொண்ணுமணி, வீரமணி எல்லா மணியும் உடைச்சாங்கன்னா நிச்சயமா என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும். முதலமைச்சர் அண்ணாமலை ஆகலாமே. இந்த ஐடியா நான் கொடுக்குறேன். உடைப்பாங்க போல இருக்கு. நீங்க உடைச்சிடணும். அரசியல் சந்தர்ப்பம் பேச ஆரம்பிச்சுட்டாங்களா? தமிழகத்தில் தாமரை இப்படி நடத்தினா மலருங்க. மல்டி மாமான்னு சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் இணையா இருக்காருல்ல எடப்பாடி. அவர் தானே அரசியல் சாணக்கியரா இருக்காரு. நிதிஷ்குமார் தானே 5 முறை முதலமைச்சரா இருக்காரு. காலி பண்ணி விடுங்க, எடப்பாடி காலி பண்ணி முடிச்சு விடுங்க. வேலுமணி கிட்ட பேசி மிரட்டினா எல்லாம் ஒழிதுருவாங்க. எல்லாம் வேற மடியில கணங்குது. திமுக டம்மியான கட்சிங்க, ஈஸியா ஒழிக்கலாங்க. ஒரு மேட்ரே இல்லைங்க. நீங்க எல்லாம் பெருசா திமுக கூட்டணி மெகா கூட்டணி டம்மி கூட்டணிங்க. 39 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. மத்தியில காங்கிரஸ் திமுக இருந்தபோது 2G நடவடிக்கை எடுத்தாங்க. அப்புறம் போது இன்னைக்கு கூட்டணியும் இல்லை, ஒண்ணு இல்ல. பாஜக நடவடிக்கை போக வேண்டியது தாமரை மலர்ந்துருமே. இந்த கணக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஆகணும். ஆகணும். அரசியல்வாதி இல்லைன்னா அரசியல்வாதி இல்லை, வேஸ்ட். எது டைம் வேஸ்ட் பண்ணுங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் வியூக வகுப்பாளர் திரு IPDS திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம் என் தமிழ் தாய் உறவுகளுக்கு. சமீபத்திய அரசியலின் மிகப்பெரிய பேசு பொருள் அப்படின்னா ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடத்தியிருந்தது. அதில் ஒரு சில கட்சிகள், குறிப்பாக ஒரு 5 கட்சிகள் தான் புறக்கணிச்சிருந்தது. அதில் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் புறக்கணிச்சது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜகவும் புறக்கணிச்சது. இன்னும் ஒரு 3 கட்சிகள் இருந்தது. ஆனால் சீமான் அவர்கள் தொடர்ந்து கொஞ்சம் சித்தாந்தங்களை எல்லாம் சமீப காலமாக நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்குறப்ப பாஜகவோடு ஒரு நெருக்கமான சூழல் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கான கூட்டணி ஏதாவது அமைக்க வாய்ப்பு இருக்கா? ஏதாவது கோக்க முயற்சி பண்றீங்க? அதாவது அப்படி கிடையாது. அதாவது கொள்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாறுபட்டவர்கள். அதிமுக ஜெயக்குமார் கூட போனார், ஆனா அழகா வச்சு செஞ்சுட்டு வந்துட்டாரு. அதை நீங்க பார்த்தோம். அழகா உள்ள போயிட்டு அழகா இது பண்ணிட்டாரு. கமலஹாசன் அவருக்கு ஏற்ற மாதிரி MP சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி எல்லா விஷயங்கள் இருந்தாலும் அனைத்து கட்சி கூட்டம் ஒரு செய்தியை மாற்றுவதற்காக இவர்கள் செய்கிற பித்தலாட்டங்களையும் கரப்ஷன் கமிஷன்களையும் மறைப்பதற்காக அரசியல் சூழ்நிலைக்காக மட்டும்தான் அனைத்து கட்சி கூட்டமா இருக்க ஒழிய உணர்வுபூர்வமாக கிடையாது. சார் நான் கேட்கிறேன், இந்த தாவேகா குஷியானதுன்னு ஒரு நபர் போறாரு. முட்டாள்தனமான ஒரு தலைவர். தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிறது, அதில் குறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் கூட்டமே போடுறாங்க இல்லையா? அவரு இல்ல, அதான உண்மை சோதரர். இதை மாறி இருக்கா? இல்ல, அதான்
அதானே குறையுது 39 10 குறையுது, அது குறையக்கூடாது. இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்த மாதிரி அதே மாதிரி அப்படியே இருக்கணும், அப்ப போட்ட சட்டத்தை அப்படியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தாவேக உள்ள போச்சு. இந்த காமெடி ஜோக் பாருங்க, அந்த கட்சியினுடைய குஷியானது வராரு வெளியே சொல்றாரு 543 பாராளுமன்ற அப்படியே இருக்கணும். என்ன அது உனக்கு என்ன பிரச்சனை, அதை பேசு. தமிழகத்துல வந்து சீட்டை அதிகப்படுத்துங்க, மக்கள் தொகை 8.5 கோடி வாக்கள் அதிகமாகிட்டாங்க, இப்ப அதெல்லாம் தொகுதிகள் அதிகமா ஆக்குங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வலுப்பொறுப்புறுத்துங்க, அதுக்காக போராடுங்க, அதுக்காக செய்யுங்க, தப்பு இல்ல. 543 தொகுதி அப்படியே இருக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? 40 அதாவது 39 49 ஆக்குங்க, 50 ஆக்குங்க, குறைக்க வேணா அதிக வேணா படுத்துங்க, உரிமைகளை கேட்பதற்கு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படி சொன்னா அனைத்து கட்சியும் சிறப்பா இருக்கும். வெளியே வந்து என்ன சொல்றாரு குஷியான என்ன சொல்றாருன்னா 53 இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் பேட்டி கொடுத்தோம், என்னத்துக்காக போனானே தெரியாம போறாங்க. ஸோ தாவேகா வந்து திமுக தாவேக ஒன்னா அமைப்பிச்சு. அப்படி நீ எதுக்கு நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க? ஆளுங்கட்சி எதிர்க்க ரைட்டு, ஆளுங்கட்சி சொல்ற அத்தனையும் ஏத்துக்கிறேன்னா அப்படி நீ என்னதுக்கு பார்ட்டி? அப்புறம் அவன் ஓட்டு எப்படி உனக்கு வரும்? ஸோ அதுவே பாதி தப்புன்னு சொல்ல வரேன். இப்போ திமுக ஓட்டு தான் இது பண்ண போறேன், டார்கெட் அதுதான். ஸோ திமுக தான் எதிர்க்க போறேன். அப்படி திமுக வந்து குடும்ப அரசு கரெக்ஷன் கம்மி பண்ற. ஸோ அதுக்கு அதை அப்படி இருக்க அரசு வந்து அதை திசை மாறுப்பதற்காக இவர்கள் சேர்க்கிற நியாயமற்ற செயல்கள், அரசு அதிகாரத்தை அமர்ந்து கொண்டு தவறான செயல்படுகிற அத்தனைக்கும் நீங்க அங்கீகாரம் அர்த்தமா? அது நீட்டா ஆதரிப்பீங்க, எல்லாத்தையும் ஆதரிப்பேன்னா என்ன அர்த்தம்? ஸோ கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் இருந்து 140 கோடி மக்கள் தொகை, அப்புறம் இந்திய லெவலில் சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்றது என்ன தப்பு இருக்கு? அப்புறம் எங்களுக்கான உரிமையை வந்து பறிக்காம எங்களுக்கு சேர்த்து கொடுங்கன்னு கேட்கற நியாயம் இருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு கண் துடைப்பான ஒரு கூட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இவங்க முழுக்க மத்திய அரசு பாஜக பிடிக்கிற நோக்கத்திற்காக அவர்கள் கொண்டு வரப்போற அத்தனை திட்டமும் எதிர்க்கிறாங்க. அதுக்கு பாஜக அரசுனா ஒட்டுமொத்தம் இவங்களை பிடிச்சி உள்ள போட்டு எப்படி நேற்று இடி செந்தில் பாலாஜி வச்சு விஷயங்களை போட்டு ரைடு விட்டு பண்ணாங்களோ அது மாதிரி ஒட்டுமொத்தம் இழுத்து நிறைய ரைடு. செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல, ஆமாங்க, மதுபான ஆலைகள் பயங்கரமான முறைகேடு. நான் உங்களுக்கு ஆதாரம் தரேன், இந்த பேச பிறகு வீடியோ போடுங்க. மொத்த 11 நிறுவனம் திமுக உட்பட்ட நிறுவனம். ஸோ இந்த நிறுவனங்கள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய கட்டுப்பாட்டை தான் இயங்குது. ஸோ இன்னைக்கு தமிழக அரசு வந்து மற்ற வெளிமாநிலத்துடைய மது பாட்டில் வரதே கிடையாது. ஸோ இங்க தமிழ்நாட்டுடைய மது இதுக்கு முழுக்க முதல் காரணம் செந்தில் பாலாஜி. கிட்டத்தட்ட ஒரு பாட்டில் வந்து கிட்டத்தட்ட 70 ரூபாய் கமிஷன் வாங்கப்படுறதா சொல்லப்படுறாங்க. அப்படின்னா எவ்வளவு கமிஷன் வாங்கப்படுவார்னு பாருங்க. ஸோ அப்படின்னா எவ்வளவுக்கு வருமானம் கவர்மெண்ட்டுக்கு இல்லாமல் இண்டிவிஜுவலாக எடுத்து போறாம இருக்கு. இந்த செந்தில் பாலாஜி நல்லா மாட்டுவார்னு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் வரதுக்குள்ள வந்து அவர் எங்கன்னா தூக்கி வந்து தீகார் ஜெயில இல்ல ஐநா சபை எங்க அமெரிக்காவில் இருக்க ஜெயில போட்டா பெஸ்டா இருக்கும். ஐநா சபை அது மாதிரி போட்டா கூட பெஸ்டா இருக்கும். ஏன் சொல்றேன்னா வழி திருடன்லேயே பெரிய திருடன் வந்து செந்தில் பாலாஜி. ஸோ எப்படி திருடுவது, எப்படி எல்லாம் பண்றது, ஐயோத்தனம் தெரிஞ்ச ஒரு அமைச்சர், டாப் அமைச்சர் திமுக என்ன செந்தில் பாலாஜி தான் சொல்லணும். அவ்வளவு அருமையான அமைச்சர். அப்படி பார்க்குற போது லாஸ்ட் முறை கோயம்புத்தூர் சம்பவம் அண்ணாமலை ஜெயிக்க வேண்டியதுங்க. தோத்த காரணமே என்னன்னா புழல் சிறையில் உட்காந்துக்கிட்டு டாக்டருங்கெல்லாம் ஓய்வு பெறுவாங்க, அந்த ஓய்வு எடுப்பாங்க, அந்த அறையில் உட்காந்துக்கிட்டு 4% ஓட்டு வாங்கி கொடுத்தாருங்க செந்தில் பாலாஜி. அப்புறம் எவ்வளவு பெரிய தில்லாங்கடி இருப்பான்னு பாருங்க. ஜெயிலில் உட்காந்துக்கிட்டே போன் மூலமே 4% ஓட்டு, அந்த 4% ஓட்டு பிஜேபி போட வேண்டிய ஓட்டை ஏடிஎம் ஓட்டு அப்படியே பலமானவரா இருக்காரா செந்தில் பாலாஜி? அதாங்க பிரச்சனை. அண்ணாமலை ஜெயிக்க வேண்டியதுங்க. அண்ணாமலை சதியால் தான் வீழ்த்தப்பட்டது. ஸோ இல்லைன்னா 100% ஜெயிச்சுக்கணும். 21% ஓட்டு 17% ஓட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4% ஓட்டு அப்படியே ஜம்ப் வந்து டிஎம்கே போயிடுது. இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ இதை இப்போ இந்த சட்டமன்றத்தில் பெரிய தொந்தரவாக இருக்கும். அதெல்லாம் தூக்கி எங்கேயாவது அமெரிக்கா ஆஸ்திரேலியா எங்கேயாவது கடலுக்குள்ள ஏதாவது சிறை வச்சு அந்த சிறைக்குள்ள செந்தில் பாலாஜி வச்சா சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா சீரியஸாக சொல்ற மாதிரி சீரியஸாக காமெடியாக சொல்றாங்க. இல்லைன்னா எல்லாம் தமிழ்நாட்டை வந்து கொங்கு மண்டலம் ஃபுல்லாக வந்து ஐயோத்தனம் பண்ணி ஜெயிக்க வச்சிருவார் திமுக. ஸோ அதாவது திமுக தூக்கணும்னா செந்தில் பாலாஜி தூக்கணும், அப்பதான் வந்து ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியும், நான் ஐடியாவே தரேன், வேற வழியே இல்லை. அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி எப்படி வந்தாலும் சரி, அதாவது அதிமுக பாஜக அதிமுக சேருதான்னு சொல்லி ஒரு விஷயமே இருக்கு. ஏன்னா அதிமுக கோர் ஓட்டு குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு பாஜக 11% ஓட்டு, அடுத்த சட்டமன்றத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5% ஓட்டு வச்சுங்க. ஏடிஎம்கேக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்? ஒரு 5-6% ஓட்டு தான் டிஃபரெண்ட். நீ 18% ஓட்டு இருக்குதுன்னா ஏடிஎம்கே, அதாவது பிஜேபி என்டிஏ கூட்டணி அதிமுக சேருமான்னு சொல்றேன். எல்லாரும் சொல்றாங்க அதிமுக கூட்டணி பாஜக, நான் மறுத்து சொல்றேன் பாஜக கூட்டணி அதிமுக. இங்க என்னன்னா பாஜக கட்சி வளர்ந்து வரதுல வேற விஷயம். அண்ணாமலை ஒரு நபருக்காக ஒரு 8% ஓட்டு தனியா இருக்கு. பாஜக சேர மாட்டான், பாஜக இணைய மாட்டான், பாஜக உறுப்பினர் வாங்க மாட்டான், அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவான். எப்படி சீமானுக்காக ஓட்டு போடக்கூடிய கூட்டம் இன்னைக்கு காளியம்மாள் ஆகட்டும், கல்யாண சுந்தரம் ஆகட்டும், ராஜீவ் காந்தி ஆகட்டும், எத்தனையோ நபர்கள் இந்த சீமான் குரூப்ல போனாலும் ஆனா சீமானுக்கான ஓட்டு இறக்கப்பட்டதா? சீமானில் எத்தனையோ தம்பிகள் வெளியே போகலாம், ஆனா சீமான் ஓட்டு என்னைக்குமே வெளியே போகாது. அதுதான் சீமானுடைய கோர் ஓட்டு. அப்படி பார்க்குற பாஜக பொறுத்தவரை இந்த மாதிரி விஷயம் வந்து அண்ணாமலைக்கு இருக்கிறது. பாஜக கட்சி ஓட்டு வந்து 6% ஓட்டு இருக்குன்னா ஒரு 3% தான் எப்பயும் இருக்க மாதிரி, அதுல 3% ஓட்டு அண்ணாமலையே இணைஞ்சிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற ஓட்டு வந்து வெளியில இருக்கிற ஓட்டு. ஸோ அந்த ஓட்டுகள் இருப்பதனால பாஜக தயவு இல்லாமல் அதிமுக ஆட்சி பிடிக்க முடியாது. தாவேகா வந்து அவுட் ஆஃப் சீட். இந்த தேர்தலை பொறுத்தவரை தாவேகா வந்து
இதுன்னு சொல்லுவாங்க, அந்த 3 கர்ணம் அடிச்சா சொல்லுவாங்க, அது மாதிரி கர்ணம் அடிச்சாலையும் குட்டி அடிச்சாலையும் முடியாது. அப்படி பாக்குறப்போ தாவேகா வந்து தனித்து தான் போகும், கூட்டணி வாய்ப்பே இல்லை. அதிமுக கூட போகும், தாவேகா கூட்டணி. என்ன பொறுத்தவரை அரசியல் கணக்கு நான் கரெக்டா கணித்தால் கரெக்டா இருந்தால், நான் 22 வருஷ அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்றது தனியாக இருந்தால் மட்டும்தான் விஜய்க்கு எதிர்காலம். ஏன்னு சொன்னா இது ஸ்டாலின் எடப்பாடிக்கு பிறகு உதய ஸ்டாலின் தாக்கு பிடிக்க முடியாது. அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அரசியல் தாக்கு பிடிக்கிறது. அப்படி பாக்குறவ ஆட்டோமேட்டிக் வந்து விஜய் எல்லாம் அப்ப கவுண்டர் கொடுத்தாரா வந்து ஈஸியா ஒரு சான்ஸ் இருக்கும். இப்போ பொறுத்தவரை வந்து விஜய்க்கு வெற்றிடமா தான் இருக்கும், அதை நிரப்புறது கடினம். அதனால வந்து இப்போ பொறுத்தவரை ஒரு டெஸ்ட் எலெக்ஷன் தான் 2020 தேர்தல் இருக்கும் மொழியே. வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கிற தேர்தல எம்ஜிஆருக்கு நிகரான ஒரு ஹீரோவாக விஜய் அல்ல. இவர் அன்றைய காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலைகள், பொழுதுபோக்குகள், எண்ணங்கள் வேறு. இன்றைக்கு எண்ணங்கள், என்டர்டைன்மெண்ட் வந்து நிறைய மக்களுக்கு வந்துருச்சு. நேரங்களை அவங்க நிறைய விதங்களை வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. நிறைய கைபேசி மூலமாகவும், யூடியூப் மூலமாகவும், சோசியல் மீடியா மூலமாகவும் நிறைய நேரங்கள் பொழுதுபோக்குகள், அதிக சாதனங்கள் மக்களுக்கு கிடைச்சிருச்சு. அன்றைக்கு அது கிடையாது, சினிமா மட்டும் தான் இருக்கு. அப்போ அதெல்லாம் அன்றைய கால சூழ்நிலை எம்ஜிஆர் ஹீரோ வந்தார். இன்னைக்கெல்லாம் விஜய் எல்லாம் இன்னைக்கு சினிமா தேட்டரை இழுத்து மூடிட்டு இருக்கான். அப்படி பார்க்கிற போது அன்றைய நிலைமை இன்றைக்கு இல்லை. அரசியல் விஞ்ஞான மாற்றங்கள் எவ்வளவு மாறுபட்டு இருக்கிறது. அதனால் அன்றைய கணக்கு இன்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம்னா விஜய்க்கு நான் சொல்ற அட்வைஸா சொல்றதுன்னா, அதிமுக சேர்ந்தெல்லாம் வேஸ்ட், வாய்ப்பே இல்லை. தாவேக்கு போல தனித்து தான் போய் ஆகணும் என்ன பொறுத்தவரைங்க. அப்படி ஏடிஎம் கிட்ட போனா ஒண்ணு, ஏங்க தேமுதிக ஏடிஎம் கிட்ட போய் என்ன ஆச்சு, ஒட்டுமொத்த சட்டம் பண்ணி விலைக்கு வாங்கி கடைசி வரை இது பண்ணி விட்டாங்கல்ல. இன்னைக்கு அது மாதிரி வந்து விஜய் கட்சியில ஒரு எம்எல்ஏ 10 கோடி 5 கோடி கொடுத்து எல்லாத்தையும் இழுத்துருவாங்க. ஸோ கட்சி முடிஞ்சு போடும். ஸோ இங்க பொலிட்டிஷியன்ஸ் கிடையாது. தாவேக்க வந்து பொலிட்டிஷியன் ரசிகர் மன்றத்தில் இருந்தவன் மாடச்சராகி வந்திருக்கான். அவன் அரசியல்வாதி ஆகல, அப்படி அரசியல் உருவாக்குறாங்க. அப்படின்றபோது அவன் ஆட்டோமேட்டிக் ஏடிஎம் கூட சேர்ந்தானா அவன் பலியாடு. ஸோ அப்புறம் கட்சி நீ வச்சு என்ன பண்ண போற, டெப்டி சிஎம் எனக்கு எது கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவை பொறுத்தவரை பார்க்குறப்போ தாவேக்க தனியாதான் போகும் என்று தோணுகிறது. ஏன்னா 3 பேர் ஆளு சொல்லுகிற போது, 3 பேர் முக்குற போது முக்குச்சந்திர தாவேக்காவின் தலைமையில ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி சேர்னா ஆதவ அர்ஜுனா விசிகாவனா கழட்டி விடலாம்ல. திமுக கட்டுறது வாய்ப்பு இல்லை. விசிகா வந்து பெரிய பேரம் வைக்கும். திமுக கொடுத்தா சீமான் கேட்ட முதல்ல சீமான் அவர்கள் பாஜகவோடு சேருவாரா அப்படின்னு கேட்டேன். ஆனா அவர் இன்ன வரைக்கும் உறுதியா இருக்காரு, தனியா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா திராவிடக்களை அழிப்பதற்கு அவர் மனமாற்றம் ஏற்பட்டு, அண்ணன் சீமான் அவர்கள் சற்று மனமாற்றம் ஏற்பட்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் இங்க எப்படி வெளியில கத்துறாரோ அதை போய் சட்டமன்றத்தில் கத்துற அளவுக்கு ஒரு கொஞ்சம் உறுப்பினர்களை உருவாக்கிட்டு உள்ள போனார்னா கட்சி வளம் பெறும், கட்சி அரசியல் சிறப்பா இருக்கும். அதனால சற்று அண்ணன் அவர்கள் மனமாற்றம் செய்ய, அந்த மனமாற்றம் பாஜகவுக்கு அந்த மனமாற்றம் சரி என்ன கேப்பனா, இப்போ பாஜகவுக்கு தான் ஏன் வரணும், அது தாவேக்காக்கு போக கூடாதான்னு கேக்குறேன். அது வேஸ்ட், அது வேஸ்ட். தாவேக்கா வந்து திமுக ஒழியத்திறப்ப அங்க சீமான் அவர்கள் அண்ணன் போறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாரும் நீட்டை எதிர்க்கிறார், ஆதரிக்கிறாரு. எல்லாருமே திமுகவுடைய கொள்கை ஃபுல்லா இங்க இருக்குது. அப்படின்னதுக்கு இருக்கு. சோ திமுக திராவிட இயக்கங்கள் ஒளினோ பெரியாருடைய கொள்கை ஒளின்னு போராடுற சீமான். அப்புறம் அதுக்கான சப்போர்ட் இருக்குது பாஜக. இப்ப திராவிட இயக்கங்களை ஒழிக்கணும்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கணக்கு, இன்னொரு கணக்குன்னு சொல்றேன். சீமான் அவர்களுக்கு ஒரு 12%, 10% ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க. பாஜக ஒரு 11% ஓட்டு இருக்கு. பாமகக்கு ஒரு 5% ஓட்டு, 4 to 80 இருக்கு, 5% ஓட்டு வச்சுங்க. இது ஆச்சா. அப்புறம் புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், ஐஜேகே, இந்த கூட்டணி கண்டெஸ்ட் பண்ணவே ஒரு 35% இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஒர்க் பண்ணி அழகா இன்னும் கொஞ்சம் கட்சியெல்லாம் தேமுதிக உள்ள இழுத்து போட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு கொண்டு வந்தாங்கன்னா, ஏடிஎம்கே கோர் ஓட்டு குறைச்சுன்னா ஆட்டோமேட்டிக் டிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கே ஃபைட் வந்துருமே. எதுக்கு ஏடிஎம்கே தேவையில்லை, கட்டி விட்டுலாமே. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. இவர்கள் மனம் மாறினால், மனமாற்றம் ஏற்பட்டால் நிச்சயமா சாத்திகள் உண்டு. எப்படி பாஜக, என்டிகே, தேமுதிக, பாமக, புதிய கட்சி, புதிய தமிழகம், ஐஜேகே போன்ற எல்லா கட்சிகளும் அரவணைத்து நின்றால் நிச்சயமா திமுக வீழ்த்த முடியும். ஒரு 10,000 கோடி, ஒரு 5,000 கோடி செலவு பண்ணா திமுக நிகர ஃபைட் கொடுத்தா கட்டாயம் முடியும். திமுக வரலாற்றில் 2ஆம் முறை பிடிப்பது ரொம்ப ரொம்ப கடினம். எப்பயுமே மெஜாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்குது. ஆகவே இந்த ஆட்சி வந்து மக்களை மகிழ்ச்சி ஊட்டுற ஆட்சியோ, மக்களை மகிழ்ச்சியா வச்சிருக்கிற ஆட்சியோ, மக்களுக்கான திட்டங்கள் வந்து போய் சேர்ந்த ஆட்சியோ கிடையாது. ஸோ ஒரு கண் துடைப்பான ஒரு அரசு நடத்திருக்காங்க, கடன் அரசா நடத்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கி கொள்ளடிச்சிருக்காங்க ஒழிய மக்களுக்கு எந்த பலமே சேரல. வறுமையா இருக்கு, தார்சாலை போடல, குடிநீர் பிரச்சனை இருக்கு, சாலை பிரச்சனை இருக்கு, போதைப் பொருள் பிரச்சனை இருக்கு, கொலை கற்புக்கு, பாலை பலாத்காரம் இருக்கு, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி எப்படி மறுபடியும் ஏத்துக்கு அங்கேறி ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்க? சாதாரண வாய்ப்பு இல்லை. குறைஞ்சபட்சம் 4-5% ஓட்டுனா கூட அரசுக்கு எதிர்ப்பான ஓட்டு குறைஞ்சபட்சம் 4% ஓட்டு வருது. நிச்சயமாக என்டிஏ கூட்டணி, நான் எல்லாரும் வித்தியாசம் மாறுபடி சொல்றேன். என்டிஏ கூட்டணி அண்ணாமலை சிஎம்ஓ டெப்டி சிஎம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை டிமாண்ட் இல்லாம பிடிக்க முடியாது. இதுக்கு நான் அண்ணாமலை ஜாடா பண்ணலாம். இந்த ஒரு கணக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. 2026ல நீங்க அண்ணாமலை சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இந்த கணக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க, கட்டாயம் வாய்ப்பு உண்டு. பேசிக்கா மறுபடியும் ஒரு முறை மறுக்க ஒரு சொல்லுங்க, மறுபடியும் சொல்றேன்னா இந்த பர்சனை கணக்கு போட்டு பாருங்க. சோ ஏன் சாத்தியக்கூறுல நினைக்கிறீங்க?
நாடாளுமன்ற தேர்தல் இப்ப நீங்க பல குற்றச்சாட்டு வச்சீங்கல்ல, இது எல்லாமே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் இருந்தது. ஒண்ணு இல்லைங்க, இன்னொரு ஆனா திராவிடர்கள் ஒழியணும், திராவிட குணம், இதுவும் ஊழல் கட்சி அதுவும் ஊழல் கட்சி. எப்படி மத்தியில வந்து பாஜக பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்த போது மோடியை வந்து கடைசி நேரத்துல எந்த காரணங்களும் வெளியே வந்து எடப்பாடி வந்தாரோ, அது மாதிரி இந்த 2000 ஆட்சி பிடிக்கல எடப்பாடி அரசியல் தந்துருந்தாங்க. காலி பண்ணவே ஆட்டோமேட்டிக் கோர் ஓட்டு ஃபுல்லா பிஜேபிக்கு வந்துரும். சோ பிஜேபிக்கு வந்து 3.5% ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டு வந்துக்குது. அப்புறம் இன்னும் ஏடிஎம்கே ஓட்டு வரும். வரபோது பிஜேபி வந்து ஒரு 17% 18% ஓட்டு பிஜேபி மட்டுமே இண்டிவிஜுவலா வந்துரும். அப்படி ஏடிஎம்கே வந்து சூரியன் போட மாட்டான். அப்புறம் போய் எடப்பாடியோட கூட்டணி இல்லாம ஒண்ணு தனியா நின்றாருன்னா அந்த கட்சி கொஞ்சம் பேர் உடைச்சானா, 7 மணி தங்கமணி பொண்ணுமணி வீரமணி எல்லா மணியும் உடைச்சாங்கன்னா நிச்சயமா என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும். முதலமைச்சர் அண்ணாமலை ஆகலாமே. இந்த ஐடியா நான் கொடுக்குறேன். உடைப்பாங்க போல இருக்கு நீங்க சொல்ல. உடைச்சிடணும். ஈவி இறக்கலாம் பார்க்க அரசியல் சந்தர்ப்பம் பேச ஆரம்பிச்சுட்டாங்களா? தமிழகத்தில் தாமரை இப்படி வந்து நடத்தினா மலருங்க. ஓப்பனா நான் சொல்றேன். இப்படிதான் அண்ணாமலைக்கு, என் நண்பர் அண்ணாமலைக்கு நான் ஆலோசனை சொல்றேன்னு வச்சுங்க. இதை செஞ்சா சிஎம் அவரு செய்வாரா? காங்கிரஸ் எப்படி 60 தொகுதியில வந்து மிரட்டி சீட் வாங்கினாலும் அது போல இந்த சதுரங்க விளையாட்டு அண்ணாமலை விளையாட வர துணிச்சலா சொல்றேன். சந்தர்ப்பம் கண்ணுக்கு இருக்குது. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அரசியல் பயன்படுத்திங்க. இதோட வேற சான்ஸ். எடப்பாடி கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரோ அப்படின்னு. எடப்பாடியே காலி பண்ணிருங்க. இல்ல எடப்பாடியே கொஞ்சம் பாஜகவோட கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்துட்டாருங்கிற மாதிரி. எடப்பாடி எதுக்கு என்ன பிரயோஜனம்? அவர் பதவி எதுக்கு முதலமைச்சர் எதுக்கு கட்சி நடத்துறீங்க? உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் அவர் வரணுமா கேட்கறேன். வரக்கூட காலி பண்ணி விட்டுறோம். 20 சீட்டு இன்னைக்கு பார்லிமெண்ட் போயிருக்கோம். எந்த காரணம் இல்ல கடைசியில் உங்களை தூக்கி பார்லிமெண்ட் பிரதமர் பக்கத்தில் நிக்க வச்சாங்க. அப்ப கவுத்து விட்டுற சந்தர்ப்பம் இன்னைக்கு பிரேமதாவுக்கும் எம்பி சீட்டு கேள்விக்குறியா இருக்கு. இப்படி சந்தர்ப்ப அரசியல் வச்சு பயன்படுத்தி பிரயோஜனம் இல்லையா? ஏக்நாத் சண்டே இது நம்ம இது பீகார் இருக்க கூட்டணி மாறக்கூடிய இருக்க நபர் கூடிய பல்டி மாமான்னு சொல்லக்கூடிய நிதிஷ்குமாருக்கு இணையா இருக்காருல்ல எடப்பாடி. அவர் தானே அரசியல் சாணக்கியரா இருக்காரு. நிதிஷ்குமார் தானே 5 முறை முதலமைச்சரா இருக்காரு. காலி பண்ணி விடுங்க. எடப்பாடி காலி பண்ணி முடிச்சு விடுங்க. வேலுமணி கிட்ட பேசி மிரட்டினீங்கன்னா எல்லாம் ஓடிடுவாங்க. எல்லாம் வேற மடியில கணங்குது. போட்டு ஒரு உழுக்குனீங்கன்னா ஓடிந்தாங்க. எப்படி இன்னைக்கு ஈடி வந்து ஜெகத்ரட்சகமா செந்தில் பாலாஜி கிட்ட விட்டு விளக்கணும், அது மாதிரி மொத்தம் விட்டு விளக்கணும்னா முடிஞ்சு போகுது. ஆட்டோமேட்டிக் வந்து எல்லா பேரும் வந்துடுறப்ப என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். அண்ணாமலை சீம் அவர் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க சொல்றது ஒரு மிரட்டி தான் அவங்களை வர வைக்கணுங்கிற மாதிரி. காங்கிரஸ் செய்யாத காங்கிரஸ் திமுக செஞ்சு நீங்க மிரட்டி இது சாரி அறிவாயத்துல வந்து பாத்தீங்கன்னா விசாரணை 2G ஊழல் விசாரணை நடக்கிற போது கீழே சீட்டு பேர முடிக்கலையா? அது மாதிரி என்னென்ன எல்லாம் உத்தம பத்தி இருக்கலாம். போன ஆட்சியில் 4 லட்சம் கோடி கடன், அது குறைஞ்சபட்சம் ஒரு 40% அடிச்சிருப்பாங்க. பாதிமுக ஒன்னும் அடிக்க போக மாட்டாங்க. அதுல அதுக்கடுத்து டிஎம்கேவும் மட்டும் காணாது. ஒட்டுமொத்தம் ஊழல் ஆட்சின்னு சொல்லி ஃபைல் 1 ஃபைல் 2 மாதிரி அண்ணாமலை ஏடிஎம்கே ஃபைலும் விட்டாங்க. எடப்பாடி சொல்லி முடிஞ்சு போச்சு. ராமலிங்கம் வந்து அவருடைய பினாமி சேலத்தில் ஆத்தூர் இருக்கிற இளங்கோவையும் ராமலிங்கம் அவங்க சம்பந்தி பிடிச்சி 2 பேரும் உள்ள பிடிச்சி போட்டாங்க. எடப்பாடி சொல்லி முடிஞ்சு போச்சு. ஏடிஎம்கே கதை முடிஞ்சு போச்சு. பிஜேபி என்டிஏ கூட்டணி ஆட்சி பிடிக்குங்க. ஓப்பன் ஃபார்முலா. இன்னொரு உறுதியா நீங்க சொல்றீங்க, அதிமுக அவர்களை எடப்பாடி அவர்களை வந்து நீங்க அரசியல் இருந்து அப்புறப்படுத்தினா, கைது செய்தாலோ இல்ல அப்புறப்படுத்தினாலோ அந்த ஓட்டு எல்லாம் பாஜகவுக்கு தான் வரும்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? போன பார்லிமெண்ட் 3% ஓட்டு வந்தப்போ ஏன் வராதுன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே அப்படியே தாய் கழகத்துக்கு திமுக போட மாட்டான். 2.5% ஓட்டு தான் போட்டான். அப்புறம் போது கட்டாயம் வந்து அதுல கொஞ்சம் வந்தே போதும். 11.20% 11.27% இருக்குல்ல. இன்னும் 5% கட்டாயம் வந்து அண்ணாமலை ஒர்க் பண்ண சேர்த்துருங்க. 16%. நான் கணக்கு ஈஸியா சொல்றேன். 16% வச்சுங்க. நாம் தமிழ் சீமான் வந்து ஒரு 10% வச்சுங்க. பாமக வந்து 5% வச்சுங்க. தேமுதிக 1.5% வச்சுங்க. அதுக்கடுத்து இருக்க புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் 1% வச்சுங்க. கூட்டி காட்சி எவ்வளவு வருது? ஐஜேகே எல்லாம் சேர்த்துங்க. 2% வச்சுங்க. எவ்வளவு வச்சு 35 வந்துருச்சா? அப்புறம் ஏடிஎம்கே கோர் ஓட்டு வச்சா 40 வெற்றி வாய்ப்பு கொடுக்குது. அளவு முடிஞ்சு போச்சு. ஆளுங்கட்சி எதிர்ப்பான அந்த தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல அப்ப தாவேக்கான ஒரு கட்சி வந்து தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்ணல. இப்ப விஜய்னு ஒரு யங்ஸ்டர் மத்தியில ஒரு கட்சி வந்து அது திமுக ஓட்டு தான் போகுது. ஏடிஎம்கே ஓட்டு 2% ஓட்டு, ஏடிஎம்கே ஓட்டு கோர் ஓட்டு போகுது. சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நான் பேச நகைச்சுவையா இருக்கும், பாக்குற பார்வையும் புரிஞ்சுங்க. போன பார்லிமெண்ட்ல 6% ஓட்டு திமுக போச்சு. ஏடிஎம்கே ஓட்டு 8% ஓட்டு அவுட். ராகமத்து 2 சேர்த்தா 14% ஓட்டு. அதிமுக திமுக வரலாற்று சிறைமிக்க ஆண்ட கட்சிகள், நம்ம மண்ணை ஆண்ட கட்சிகள், 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட கட்சிகள் வந்து ஆட்சியுடைய கோர் ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு. சட்டமன்றத்தில் ஈஸியா குறைச்சு போலாமே, ஒரு மேட்டர் இல்ல. அப்படி குறையும் போது 12% ஓட்டு ஏடிஎம்கே வச்சிருப்பது இன்னும் ஒரு 4% 4% ஓட்டு சரிஞ்சுனா 4% ஓட்டு பிஜேபி வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சே, ஆட்சி அமைச்சு போலாமே. அதான் அதை கணக்கு போட்டு தான் அமித்ஷா வந்து என்டிஏ ஆட்சி சொல்லி போறான்னு எனக்கு தோணுது. இந்த விஷயங்கள்லாம் ஆராய்ஞ்சுதான் என்டிஏ அப்படி கணக்கு வச்சு பார்த்தா அப்படி தோணுது எனக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அரசியல் சாணக்கியனா இருக்கக்கூடிய அமித்ஷா கணக்கு அப்படி இருக்குமா எனக்கு தோணுது. நான் யோசிக்கிறேன் இருக்கலாமோன்னு. திமுக பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் திமுக வந்து டம்மியான கட்சிங்க, ஈஸியா ஒழிக்கலாங்க. ஒரு மேட்டரே இல்லைங்க. நீங்க எல்லாம் பெருசா திமுக கூட்டணி மெகா கூட்டணி டம்மி கூட்டணிங்க. 39 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க சார். அது 30 ஜெயிச்சு கணக்கே வேறங்க. இங்க இவங்க ஒழுங்கா இல்லைங்க. அரசியல் பாஜக ஒழுங்கா பண்ணலைங்க. பாலிடிக்ஸா பண்ணுங்க. எப்படி வந்து அங்க மத்திய பிரதேசத்துல பண்றாங்களோ அது போல இங்க பண்ண தமிழகத்தில் தாமரை கூட்டி போட்டு கன்னியாகுமரி ஓஹோன்னு மலரும்.
இல்ல அது மத்திய அரசு. நம்ம கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் பருத்தி போட்டா எல்லாம் பருத்தி போடுவான், ஒருத்தன் மஞ்சா போட்டா எல்லாம் மஞ்சா போடுவான். அது மாதிரி வந்து இந்த ஃபார்முலா வகுத்தா கும்மிடி புல்லு கடைவரை தாமரை மலருங்க. சும்மா மான்னு முக்கத்தோட சாட்டா பிள்ளையார மாதிரி வேலை செஞ்சு போகணும். முருகிற மாதிரி முக்கி உலகம் சுத்த விட சாட்டா விளையாடுற மாதிரி பழத்தை சாப்பிட்டு போறது பெஸ்ட். பழம் இங்க இருக்கிறது, அதை பழத்தை பிரிக்க அமித்ஷா இருக்கிற போது அப்புறம் என்ன விளையாட்டு போக வேண்டியதானே. நாடாளுமன்றத்துல தவறிட்டாங்களோ நீங்க தப்பு. அரசியல் பண்ணல பாஜக, தமிழகத்தை அரசியல் செய்யல. சும்மா இடி ரைடு விட்டு என்ன பிரயோஜனம்? சரி, எல்லாமே கரப்ஷன் பண்றான், வசூல் பண்றான், எல்லாமே தெரியும். எந்த துறையில வசூல் சொல்லுங்க. மெடிக்கல்ல தனியா ஒரு ஆளை போட்டு வசூல் பண்றாங்க. சுப்பிரமணியம் டம்மி, அவன் முச்சாமன் டம்மி, அவரும் சும்மா வச்சுருக்காங்க. அவர் போக்குவரத்துறை சிவசங்கருக்கும் ஆள் போட்டிருக்காங்க, அவரும் டம்மி. இப்படி எல்லாருக்கும் ஆள் போட்டுருப்பாங்க. கணேசன் கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுக்குறாரு. இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வசூல் பண்ணி கொடுக்குற வச்சுக்கிறாங்க. செந்து பழக்கு தெளிவாக வசூல் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் ஏவாவில் வசூல் பண்ணி கொடுக்குறாரு, நேரு வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் வசூல் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க தேவையானதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற போது இவங்க எவ்வளோ பணம் எடுக்கிறாங்க, எவ்வளோ பணம் போகுது, எவ்வளோ டிரான்சாக்ஷன் எல்லாமே தெரியும். தெரிஞ்சு ஏன் மத்திய அரசு கண்டுக்காம இருக்குன்னா, ஸோ மத்திய அரசு அரசியல் பண்ணலாம் அர்த்தம். ஸோ திமுக வந்து அவ்வளோ கிட்டத்தட்ட இதுவரை இல்லாத சரித்திர கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் வாங்குறாங்க. அதை வந்து பாலிடிக்ஸ் பண்ணலாம் அர்த்தம். பிடிச்சி உள்ள அழகாக உள்ள தூக்கி வச்சுட்டு அழகாக வந்து ஆட்சி முடிச்சுட்டு போகலாமே, ஒரு 10 அமைச்சர் தூக்கி உள்ள போடலாமே, ஏன் செய்யல? ஏன் அப்படி உத்தமர் காமராட்சி கக்கனாட்சி கை விட்டு வராம துரைமுருகன் வாங்காத பணமா? துரைமுருகன் அமைச்சர் அவர்கள் நிறைய பணம் வசூல் பண்ணிட்டு இருக்காரு கனிமத்துறையில. SR ராமச்சந்திரன் மூலமா வசூல் இது பண்ணிட்டு இருந்துட்டு எனக்கு தெரிஞ்ச தகவல் அடிப்பு சொன்னா 300 கோடி ரூபாய் சிஎம் குடும்பத்துக்கே கொடுக்கப்பட்டத ஒரு தகவல் சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி இருந்தால் அப்படி இருக்கும் மணல ஏகப்பட்ட வருமானம் ஏன் வந்து அங்க வந்து பிடிச்சி வந்து இது பண்ணலாம்ல? எல்லாமே நேர்மையான ஆட்சி கொடுக்குறாங்களா? அப்படி பாக்குற போது அத்தனை இதுவும் தெரிஞ்சும் கண்டு காணாம இருக்கிற மத்திய அரசு என்ன பிரயோஜனம்? ஸோ அழகா பண்ணிட்டு அங்க ஆட்சி பிடிச்சி போலாமே. இங்க திராவிட மாடலாவது கத்திரிக்காவது ஒண்ணும் கிடையாது. சோ இவங்க பண்ற அரசியல் சரியில்லை. மத்திய அரசு தெரிஞ்சும் கண்டுக்காம இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. உண்மை ஒரு கட்டத்துல உண்மைதானா? அது உண்மை. எல்லாம் தெரியுங்க. உளவுத்துறை என்ன கண்ண மூடிட்டு காட்டுல இருக்காங்களா? இல்ல மாநில உளவுத்துறை கண்ண மூடிட்டு இருக்கா? மத்திய அரசு கண்ண மூடிட்டு இருக்கா? எல்லாமே தெரியும் கண்டும் காணாமல் இருக்காங்கன்னா ஒரு நியாயமான ஒரு அரசு கண்டும் காணாமல் இருக்கலாமா? நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கல. காங்கிரஸ் கூட்டு இருந்த போது எடுத்தாம குறைஞ்சபட்ச நியாயம் கூட பிஜேபி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களா திமுகவும் பிஜேபி? மேபி இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா மத்தியில காங்கிரஸ் திமுக இருந்தபோது 2G நடவடிக்கை எடுத்தாங்க. அப்புறம் போது இன்னைக்கு கூட்டணியும் இல்ல ஒண்ணு இல்ல பாஜக நடவடிக்கை எடுத்து போக வேண்டியது தாமரை மலர்ந்துருமே. ஏன் முட்டி மோதிட்டு இருக்கீங்க? எளிமைய வழி, ஈஸியான வழி, எளிமைய வழி, புரிந்த வழி ஈஸியா பண்ணிட்டு போக வேண்டியதானே. நான் சொல்ற கணக்கு மறுபடியும் புரியுது பாருங்க. பாஜக 11.27%, சட்டமன்றத்தில் குறைஞ்சபட்சம் 5%, ஏடிஎம்கே தனித்து விட்டா 5% ஓட்டு வரும். கட்டாயம் வருங்க. நான் இப்ப சொல்றேன் 5% வரும். அதுக்கு நாம் தமிழ் வந்து 8% இருக்கு, 2% 10%, மொத்தம் 25% ஆச்சா. பாமக ஒரு 5 வச்சுக்கலாம், கட்டாயம் 5 வாங்கிடுவாங்க. அன்புமணி வந்து வாங்கிடுவாங்க. கிட்டத்தட்ட 30 ஆச்சா. அப்புறம் புதிய கட்சி, புதிய தமிழகம், இது ஐஜேகே எல்லாம் சேர்த்துக்க ஒரு 2% வச்சுங்க. தேமுதிக ஒரு 1.5% வச்சுங்க. மொத்தம் கூட்டம் ஒரு 35% ஆயிடுச்சா. ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4% வருமா, 31% ஆயிடுமா. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பணம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுக்க ஓட்டு இருக்கா, அதெல்லாம் கரெக்டாக வாங்கினாங்கன்னா ஒரு 1 கோடி ஓட்டு பணம் கொடுத்து கரெக்டாக வாங்கிட்டாங்கன்னா ஈஸியாக பாஜக என்டி ஆட்சி பிடிக்கும். இந்த கணக்கில் தான் அமித்ஷா சொல்லிப்பாரு, நான் பார்க்குறேன். இந்த கணக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்க ஆகணும். ஆகணும். அரசியல்வாதி இல்லைன்னா அரசியல்வாதி இல்லை, வேஸ்ட். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? பார்ட்டி எதுக்கு நடத்தணும்? சும்மா அதை கட்சி கூட்டம் நடத்துறது, அதை போடுறது, இதை போடுற தலைவர் எதுக்கு வேஸ்ட்? அதெல்லாம் வந்து இழுத்து முட்டு போயிடலாம். அரசியலாக பண்ணுங்க. எப்படி திமுக அன்னைக்கு வந்து சுதந்திரத்தை பயன்படுத்தி அரசியல் பண்றாங்களோ அது போல அவங்க அரசியலா பண்ணுங்க. அந்த அரசியல் தமிழ்நாட்டில் பாஜக பண்ணீங்க, அப்புறம் எப்படி தாமரை மலரும்? தமிழகத்துல சரியா அரசியல் பண்ணலன்னா மத்தியில் இருக்கிற அரசு பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இங்க இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் பண்ணலையா? இல்ல அண்ணாமலை அவர்கள் பண்ணலையா? அண்ணாமலை என்னங்க பண்ணுவார்? தேசிய கட்சிங்க. தேசிய கட்சி இங்கே ஒரு காயினத்தில் இந்த மாதிரி ஒரு சதுரங்கள் ஆட்சி அமைச்சு போயிடலாங்க. ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள்லாம் பெரிய தலைவரே கிடையாதுங்க. ஸோ டெல்லி லெவலில் நான் டெல்லியில் உட்காந்து பார்த்தனால சொல்கிறேன். டெல்லியில் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் குழந்தை தலைவருங்க. ஸோ அவங்க அதனால் வந்து இவங்களை வந்து குழந்தைகளை வந்து ஹேண்டில் பண்ண தெரியலைங்க. அதான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். அண்ணாமலை அவர்கள் தலைவர் ஆயிடுவார், மீண்டும் தலைவராக வருவார் அப்படின்னு பல மாதங்களாக அந்த இஷ்யூ போயிட்டே இருக்கு. பாஜகவில் தலைவர் போட்டிக்கு பெரிய ஒரு இஷ்யூ இல்லை. அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஏன் தள்ளி போகுது? இல்லை, அதில் நூல் போட்டு இங்கே கோக்க வேண்டாம். அங்கே தேசிய கட்சிக்குள்ள பிரச்சனை ஓடிக்கு. நட்டாவே ஜேபி நட்டாவே மறுபடியும் தலைவராக கண்டினியூ பண்ணலாமான்ற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்புறம் மற்ற தலைவர்கள் வந்து அந்த தேசிய தலைவர் முடிவு செய்யப்படாமல் இருக்காங்க. அதனால தான் காலதாமதம் ஆயிட்டு போலையே. இதில் அண்ணாமலையும் இல்லை, மற்ற இருக்கிற தலைவரும் போட்டியும் இல்லை. அந்த சிறுமுடிக்கு வேலையை வச்சுக்க வேண்டாம். நீங்கள் எல்லாரும் பத்திரிகைலாம் அப்படி பண்ணுவீங்க எல்லாம். அப்புறம் மறுபடியும் அண்ணாமலைக்கு ஏதோ பிரச்சனை, உள்ளடி வெளியடி, அதெல்லாம் இல்லைங்க. தேசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. அது மேக்ஸிமம் சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. தேசியத்தில் முடிவு பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு அறிவிச்சிருவாங்க. அதில் தான் அண்ணாமலை நிற்கிற ஒளி, இல்லைன்னா அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒன்றுமே அண்ணாமலை தான் 2002 ஹீரோ, அது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நாட்கள் வந்து கடந்ததுக்காக அங்கே இருக்கிற ப்ராப்ளத்தால் இங்கே இழுத்துட்டு போதில் மற்றபடி பிரச்சனை இல்லை. அமித்ஷா அவர்கள் தெளிவாக அரசியல் கணக்கு இப்படி நான் சொன்ன ஏற்கனவே 3 முறை திரும்ப சொன்ன மாதிரி அந்த மாதிரி கணக்கில் போட்டிருப்பாரு நான் யோசிக்கிறேன். சமீபத்திய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மூத்த ஊடகவியலாளர் தான் அவர் பேசுறப்போ சொல்லியிருந்தாரு, செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றாங்க. ஒன்று அவரை வந்து சிறைக்கு அனுப்பணும்,
இல்ல தங்களுடைய வழிக்கு வர வச்சு பாஜகவில் கொண்டு வரணும். ஒரு ஏக்நாத் ஷிண்டே மாதிரி திமுகவில் இருந்து செந்தில் பாலாஜியை பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியா பாஜக இருக்கு. வேஸ்ட் அவர் கொண்டு வர மாட்டாங்களோ பாஜக? பலே திருடங்க, அவன் போகாத கட்சிங்க எங்க மதிமுக போயிட்டா, அப்படி தினக அமமுக போயிட்டாரு, அதிமுக வந்தாரு, திமுக வந்தாரு. இட்ஸ் நாட் எ பொலிட்டிஷியன். ஒரு மிகப்பெரிய அவரோட வெற்றி சதவீதம்ங்கிறது இருக்குல்ல, எங்க நேர்மையான வெற்றி வேணுங்க, குறைஞ்சபட்ச நேர்மையான வெற்றி வேணுங்க. 100% ஐயோத்தனை மணி வெற்றி பெற்ற வெற்றியாங்க. அண்ணாமலை ஜெயிச்சதெல்லாம் 100% ஐயோத்தானுங்க, 100% ஐயோத்தானுங்க. என் கணக்கு 100% பழிச்சிருக்கணுங்க. இது பழிக்காம போனதுக்கான முழுக்க அண்ணாமலை ஜெயிக்காம போனதுக்கு அவன் செந்தில் பாலாஜி தாங்க. என்னுடைய கணக்கு மிஸ் ஆனது காரணமே செந்தில் பாலாஜிங்க. நான் எதிர்பார்க்கவே, நானே சட்டை எதிர்பார்க்கல. அதுக்கடுத்து என் கணக்கு எங்க மிஸ் ஆச்சுன்னா இது புழல் சிறையில மிஸ் ஆச்சு. எங்கடா என் கணக்கு, நானும் தேடி தேடி பார்க்குறேன், அது எக்ஸிட் போல் பண்ணி பார்த்தேன், எல்லாதும் பண்ணி பார்த்தேன். ஸோ எங்கடா மிஸ் ஆச்சுன்னு எனக்கே புரியாமல் இருந்துச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்போ கூட புரியாமல் இருந்துச்சு. அப்புறம் தான் செய்தி சேகரிப்பு பார்த்தீங்கன்னா புலர் சிறையில் ஓய்வு பெற்ற மருத்துவர் உட்காந்த இடத்துல ஃபோனை வச்சுக்கிட்டு நெட்வொர்க் வந்து வேலை வந்து, ஆஹா என் கணக்கு வட போச்சுற மாதிரி என் கணக்கு அங்கே தான் போச்சு, வேற எங்கேயும் போல. இங்கே பார்த்தீங்கன்னா பித்தலாட்டது மூலமாக தான் என் கணக்கு மிஸ் ஆச்சு. இந்த கணக்கு அண்ணாமலை பிடிச்சி அடிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிக்க முடியாதில்ல, அண்ணாமலை கிட்டும் தவறு இருக்கிறது. தேர்தலாக பயன்படுத்தப்படணும். அவர்கிட்டையும் சில அவரும் முருகிற மாதிரி சுற்றி இருக்கிறார். விநாயகர மாதிரி வேலை பார்த்தாருன்னா நிச்சயமா சாத்தியம். கிட்டத்தட்டங்க இந்த தமிழகத்தை பொறுத்தவரை இந்த சர்வே என்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள் என்னுடைய சீனியர் ஃபாதர் வந்து சீனியர்னா, அதுக்கு அடுத்து வந்து நான் 22 வருஷம் இந்த தமிழகத்திலே அதிக சீனியராக கொண்டவங்க நாங்கள் தான். ஸோ மற்றெல்லாம் வந்து அந்த பயிற்சி பெற்றவங்களாம் கிடையாது. நான் மற்றவங்களாம் நீங்க பெரும்பாலும் வேற கட்சிகளுக்கு எதுவும் வேலை செஞ்சதா வெளியே தெரியலையே, ஏன் மற்ற கட்சிக்காக வேலை செய்யல பிரதர். முதல் முறையாக இப்போதான் ஒரு கட்சிக்காக பேசிட்டு இருக்கேன். தமிழகத்தில் தமிழனை அங்கீகரிச்சா அவங்களுக்கான சாத்தியக்கூறு இருக்கும். ஸோ அதுக்கான மூவ் போயிட்டு இருக்கு, பார்ப்போம். இறைவன் விட்டது. என் அறிவு அவர்களுக்கு தேவையான என்னை பயன்படுத்திக் கொள்ளட்டும்ன்ற நோக்கத்தில் இருக்கும். ஸோ முழுக்க இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இருக்கு. அதெல்லாம் எல்லாரும் வந்து அதிமுக பாஜகவோட சேர மாட்டார், பாஜகவோடு அதிமுக சேருவான் நான் பார்க்குறேன். ஸோ கட்சி வலுவா இல்லை அதெல்லாம் அவசியமே இல்லை. கணக்கு இருக்கு, அந்த கணக்கு ஒர்க் அவுட் பண்ணால் ஜெயிக்கலாம். சீமான் குறித்து தான் நிகழ்ச்சியை தொடங்கணும். நான் சீமான் குறித்தே நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சீமான் அவர்கள் குறித்து பேசுகிறப்ப பாஜகவோடு வரமாட்டார் அப்படின்னு சொன்னீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வரலை, மேபி வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க. நான் வரமாட்டாருன்னு சொன்னேன். மேபி அவர் வரலைன்னு வச்சுக்கோங்களேன், வேற கூட்டணியே இல்லைன்றாரு, அதே ஸ்டாண்ட்லயே நின்னா அந்த வாக்கு சதவீதம் அப்படியேதான். அந்த 8% யாருக்கு வெற்றி வாய்ப்பு? அப்படி போனா பிஜேபி அதிக சீட்டு வாங்கிட்டு நிறைய மினிஸ்டர், ஒரு 6 மினிஸ்டர் 7 மினிஸ்டர் வாங்கிட்டு டெப்டி சிஎம் வாங்கிட்டு எடப்பாடி அவர் கூட்டணியே சேரல, அவர் அதே ஸ்டாண்ட்ல தான் இன்னைக்கும் என்ன எப்படி தனித்து நிக்கிறோமோ அதே ஸ்டாண்ட்லயே தான் இருக்காரு அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய கணக்குகள் மாறுமான்னு கேட்கறேன். இல்ல மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. 8% வாக்கள் அப்படியே இருக்கு. அண்ணன் வந்து சட்டமன்றத்துக்கு போக முடியாது. அந்த அது அவரோட ஸ்டாண்ட். அவர் ஸ்டாண்ட் அது யாருக்கு பலனாம. ஐ ரெக்வெஸ்ட் அம்புல் மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து இந்த தேர்தலை பற்றி தன்னுடைய சுயநல அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டு கட்டாயம் சட்டமன்றத்துக்குள் போகணும். உங்களுடைய குரல் சட்டமன்றத்தை ஒழிக்கும்னா நிச்சயமாக கூட்டணி கணக்குள்ள நீங்க வரணும். அப்புறம் போது உங்களுக்கான கூட்டணி கணக்குன்னு பார்க்கும்போது பாஜக தவிர வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா திமுக எதிரி, திராவிடம் ஆகாது, பெரியார் ஆகாது, அதிமுக ஆப்ஷன் இல்லை. அப்படி பார்க்குற போது ஒரே ஆப்ஷன் வந்து சில கொள்கைகள் சில முரண்பாடு இருந்தாலும் உங்களுடைய கொள்கை சின்னத்துக்கு சற்று ஒத்து போகிறத பாஜக நான் பார்க்க போறேன். அதில் பாஜக கூட இணைந்தால் இந்த கணக்கு நான் ஜெல்லாகும். நான் ஓப்பனாக சொல்றேன். இங்கெல்லாம் வந்து எல்லாம் வெளி மாநிலத்துக்காரன் வந்து எல்லாம் சொல்லிட்டு போறான். ஆனால் தமிழகத்தை சொல்றேன். எது சொல்றேன்னா 2020 கிட்டத்தட்ட 240 தொகுதியும் 40 பாராளுமன்ற தொகுதியும் படிச்சு மக்களை படிச்சு சொல்றேன். இந்த மக்களை மனதை படிச்சு சொல்றேன். நீங்கள் பாஜகவோடு சேர்கிற போது நான் சொல்கிற கணக்கு ஒர்க் அவுட் ஆகும். பாக்குறவங்க எப்படி சேருவாருன்னு கேக்குறேன். நீங்க மும்மொழி இருமொழி கொள்கை வேறு, தேர்தல் அரசியல் வேறுங்க. தேர்தல் அரசியலுக்காக ஒரு கூட்டணி, கொள்கைக்காக வேறு, கொள்கைக்காக காலம் முழுக்க போராடலாம். அப்படின்னா ஒரு திமுக அதிமுக போயிடலாமே. அது வேஸ்ட். அது கொள்ளையடிக்கிற கூட்டணி. இது கொள்கை கூட்டணி சென்று போலாம். ஒன்னும் தேர்தலுக்காக ஒரு சமரசம் பண்ணி சேரலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நான் அந்த கேள்வியில திருப்பி நான் உங்களை அங்கேயே நிக்கிறது காரணம் ஒருவேளை அவர் நிக்கல, ஒருவேளை அவர் எந்த கூட்டணிக்குமே போகல, 8% வாக்கள் நாடாளுமன்ற தேர்தல் 8 to 8.6 வாங்கியிருக்காரு. அது அப்படியே தான் இருக்கும். அதே சூழல் நீடித்தால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு? மத்த 2 கட்சி 3 கட்சிகளை மும்முனை போட்டி அது மாறிடும். கணக்கே மாறிடும். இந்த கணக்கு எல்லாமே கணக்கு மாறாம இருக்கு. நான் சொல்கிற கணக்கு வெற்றி பெறணும். அந்த கணக்கு மாறாம இருக்க நான் சொல்ல கணக்கு எப்படியோ ஒரு சேஃப் ஜோன்லயே நீங்க டிராவல் பண்றீங்க. அது மாதிரி தான் சிறப்புங்க. அதாவது என்னன்னா திராவிட தோழிக்கு வேற ஆப்ஷனே இல்லை. நீங்க மாங்மான்னு முக்குச்சதனத்து முக்குறத்தை விட ஒரே அடியா அடிச்சிருங்க. அடிச்சு 2000 காலி பண்ணிடுங்க. காலி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. உதயநிதி எல்லாம் மேட்ரே இல்லை. உதயநிதி சீனியர். ஏன்னா உதயநிதியை பத்தி எனக்கு நன்கு தெரியும். உதயனுடைய நாலேஜ் எவ்வளோன்னு தெரியும். உதயனுடைய செயல்பாடுகள் எப்படி, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும். நல்லா படிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் ஓப்பனாக சொல்றதுன்னா இதுதான் ஒரு சான்ஸ், சந்தர்ப்பம்.
அண்ணாமலை அப்புறம் மத்தியில் கீழே தாவிட்டு போயிட்டாருன்னா வாய்ப்பே இல்லை. இது அண்ணாமலை பிடிச்சி வச்சுட்டு தமிழ்நாட்டு அடுத்து 2024 ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். இதை பயன்படுத்தி கேப்பில் வந்து அழகாக வந்து ஒரு கூட்டணி அமைச்சு அழகாக இது பண்ணி நீங்களும் ஒரு பொறுப்பில் போயிடலாம், நாடும் காப்பாற்றிடலாம், ஊழலும் கொஞ்சம் குறைக்கப்படலாம். ஸோ சிறந்த ஒரு மக்களுக்கு ஒரு நல்லாட்சியாக இருக்கிறது என்னுடைய மனசாட்சிப்படி ஒரு கணக்கை நான் சொல்கிறேன். இதை புரிஞ்சதும் புரியாமல் அறிந்தும் அறியாலும் பராபரமே போங்கன்னா போங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் எங்களுக்காக சமகால அரசியல் சூழல் குறித்தும் 2026 தேர்தல் கூட்டணி வியூகங்கள் குறித்தும் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாமான் நேயர்கள் சார்பாகவும் பிரபாகரன் சார்பாகவும் ரொம்ப நன்றி. நன்றி.